ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஃப்ரான்ச்சைசி லீக் பேசலாமா? எஸ், யூஎஸ்ஏல நடக்குதுல்ல மேஜர் லீக் கிரிக்கெட். எஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் டெக்ஸஸ் பற்றி பேசலன்னு. ஒரு மேட்ச் ஆல்ரெடி போட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சது டெக்ஸஸ் பெட் எம்ஐ நியூயார்க்கு. அது யாரும் நீங்கள் பார்க்கவே இல்லை. அதை பார்த்து ஓரளவுக்கு 2000-3000 பேர் பார்த்து தானே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் போடுறதுக்கு வீடியோ. ஏன்னா அவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணி போட்டோம். நோ வியூஸ் அட் ஆல். ஸோ உங்களுக்கு எல்லா மேட்சும் கவர் பண்ணால் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே போனாலும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்தையும் பற்றி பேசணும்னு எங்களுக்கு ஆசை தான். இவ்வளோ ஏன் இங்கிலாந்து ஸ்குவாடை பற்றி கூட நேற்று வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். 5 டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுல்ல வெள்ளிக்கிழமையிலேருந்து. ஸோ ஃபஸ்ட் டைம் விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, அஸ்வின் இல்லை, அங்கே ஜிம்மி ஆண்டர்சன் இல்லை, இவர் இல்லை, ஸ்டூவர்ட் பிராட். ஒன்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 கார்டில் வைக்கிறேன். எனக்கு அதை பார்த்து கமெண்ட் போடுங்க. ரைட், இப்போ என்ன சொல்ல போகிறேன்? மேஜர் லீக் மொத்தம் 6 டீமுங்க, 34 T20 ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் ராபின் 2 வாட்டி ஒவ்வொருத்தர் விளையாடணும். 2023 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து வாஷிங்டன் ஃப்ரீடம், செகண்ட் வின்னர் வந்து எம்ஐ நியூயார்க். அங்கே போய் ஜெயிச்சிட்டார்ல போலாடு. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் 3 மேட்ச் விளையாண்டாங்க, 3 ஜெயிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன் 3 விளையாடி 3 ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ஆமாம், அவங்க ஜெயிச்சதெல்லாம் வந்து வாஷிங்டன் ஃப்ரீடம்கிட்ட ஒரு மேட்சும், லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் 2, அப்புறம் எம்ஐ நியூயார்க். இந்த 3 பேருக்கிட்டையுமே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சான் பிரான்சிஸ்கோ நம்பர் 1ல் இருக்காங்க. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் நம்பர் 2 மேட்ச் இருக்குது. சான் பிரான்சிஸ்கோ வர்சஸ் டெக்ஸஸ் சூப்பர் கிங். நாளைக்கு என்ன சென்ஸ் ஃப்ரைடே. அது வில் டிட்டர்மைன் யார் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போக போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எம்ஐ நியூயார்க் வந்து விளையாண்ட 2 மேட்சும் 2 தோத்துட்டாங்க. ஸோ ஐபிஎல்ல தான் கடைசியில் நிற்கிறாங்கன்னு பார்த்தா இதுலேயும் கடைசி தான் நிற்பாங்க போயிருக்கு. அது என்னென்னு போக பார்ப்போம். ரைட், இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் இதில் இவ்வளோக்கும் 3 out of 3 ஜெயிச்சாங்களா. நம்ம கேப்டன் டெரிபிள் ஃபார்ம், ஒஸ்ட் ஃபார்ம். ஃபேப் டு பிளேசி. ஆமாம், 3 மேட்ச் விளையாண்டார்ல. ஒரு மேட்ச்சில் 18, ஒரு மேட்ச்சில் 8, ஒரு மேட்ச்சில் 7. பர்ஃபார்மன்ஸே இல்லை. ஆனால் டீமை நல்லா வழி நடத்தி போகிறாரு. நமக்கு தான் வின்னு கப்பு தானே. சிஎஸ்கே எப்படி தோனியோ அது மாதிரி டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸு, ஜோன் சூப்பர் கிங்ஸு எல்லாத்துக்குமே ஃபேப் தான். லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் 57 ரன்னில் ஜெயிச்சாங்க. ஆமாம், லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடரில் சுனில் நாராயண் தான் கேப்டனா. சாதாரண டீம் நினச்சிக்காது. ரசில் அசல் அவரும் இருக்கார் அதில். இங்கேருந்து நேராக போயிட்டாங்க, கல்கட்டாலேருந்து நேராக. டெக்ஸஸ் வந்து 181 for 4. கான்வே தான் வழக்கம் போல் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு, 34. அப்புறம் டேரில் மிச்சர் 36, டொனாமென் பெராரோ 16 பாலில் 32, 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வாங்கிக்க டமால். போலிங்கில் வந்து டி சங்கா, யார் பா விரும்பீங்க, லெக் ஸ்பின்னர் இவர். 2 விக்கெட் எடுத்தார், 2 for 32. சுனில் நாராயண் அவர் தான் அவங்க கேப்டன். 4 ஓவர் போட்டு 26 ரன்னு, நோ விக்கெட். ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கணும்னா தோற்றுருவீங்க நீங்கள். மிடில் ஆர்டர் கண்டெயின் பண்ணணும். வெறும் கண்டெயின் மட்டும் பார்த்து விக்கெட் எடுக்கணும். சுனில் நாராயணுக்கு விக்கெட் கிடைக்கல. லாஸ் ஏஞ்சல் சேஸ் பண்ணும்போது 124 ஆல் அவுட். இவ்வளோக்கு அலெக்ஸ் ஹேல்ஸ்லாம் இருந்தார். அவர் ஒரு 25. உட்புக் சந்த் யார் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல. அண்டர் 19 விளையாண்டார் அவர் இந்தியாவுக்கு. இங்கே சான்ஸ் இல்லைன்னு அங்கே யூஎஸ்ஏல போய் சிட்டிசன் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். யூஎஸ்ஏ சார்பில் விளையாடுற அவர் 22 ரன் எடுத்தார். ராசில் அசல் 1 ரன் தான் 5 பாலில். இவ்வளோ அப்புறம் டேரல் மிச்சர் தான் கேட்ச் போட்டார். போல்வின் 150. நம்மளுக்கு கூட்டு போயிட்டால 150. லெஃப்ட் சைடு மாதிரி சுனில் நாராயண் 0 தான். ஒரு பால் தான் விளையாண்டார். அவரு காட் டேரல் மிச்சர் போல்வின் நம்பர் 150. சூப்பர். இதில் எனக்கு ஒன்று புரியல. சுனில் நாராயண் வந்து கேகேஆருக்கு விளையாடும் போது ஓப்பனிங் வராரு, இந்த டீம் விளையாடும் போது நம்பர் 8ல் வராரு. என்ன புரியல எனக்கு, என்ன வித்தியாசம்னு. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேன் ஆஃப் த மேட்ச் ரைட் பண்ணி 4 விக்கெட் 25 ரன்னு கொடுத்து 150 தான் மேன் ஆஃப் த மேட்ச். 2வது மேட்ச்சை சொல்கிறேன். வென் லாஸ் ஏஞ்சல் தோத்தது. ஆடம் மில்னி அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தார், 8 ரன் தான் கொடுத்தாரு 3 ஓவரில். 3ஆம் மேட்ச்சுக்கு வந்துடுவோம். டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சியாட்டல் ஆர்கஸ். டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் 153 for 6. அதில் சை தேஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், யூஎஸ்ஏ பிளேயர். அவர் ஒரு 25 ரன் எடுத்தார். டேரல் மிச்சல் 25. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கொண்டு போயிட்டால, சென்னையில் வந்து 100 அடித்தார் லக்னோவுக்காக. அவர் ஒரு 28 அடித்தார் டெக்ஸஸ்க்காக. சியாட்டல் ஆர்கஸ் 65 ஆல் அவுட், 65 ஆல் அவுட். ஆமாம், அவ்வளோதான். 9 பேர் சிங்கிள் டிஜிட். ஆரன் ஜோன்ஸ் 17 ரன், யூஎஸ்ஏ பிளேயர். அப்புறம் ஜஸ்தீப் சிங் அவர் ஒரு 12, அவர் யூஎஸ்ஏ பிளேயர் தான். இவங்க 2 பேர் தான் ஸ்கோர் பண்ணது. பாக்கி 9 பேர் சிங்கிள் டிஜிட். ஏன் எப்படி இவங்க அவுட் ஆனாங்கன்னு கேட்பீங்க. ஜியாவுல் லக் அவர் தான் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். டெக்ஸஸ்க்கு விளையாடுறாரு. 3 for 16 மேன் ஆஃப் த மேட்ச் அவர் வாங்கிட்டார். 3 விக்கெட் எடுத்தார். நாண்ட்ரே பர்கர் அவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர். அவரும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். உலகம் ஃபுல்லாகவே லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் வல்னரபிளாக இருக்காங்க. அவர் ஒரு 3 for 10 3 விக்கெட்டு. அப்புறம் 150 அவர் 3 விக்கெட்டு. ஸ்கோர்ட்டு சொல்லிட்டு தான் போவார் பாருங்க. 3 விக்கெட் ஏற்றி பார்த்து வந்துடுறாரு. 150 3 for 18. ஆப்கானிஸ்தான் பேர் உங்களுக்கு தெரியும், சிஎஸ்கேக்கு உள்ளார. இவங்க 3 பேர் தான் மெயின் விக்கெட் டேக்கர்ஸ். சியாட்டல் வந்து சாதாரண டீம் இல்லைங்க. சியாட்டல் ஆர்கஸ் அவங்ககிட்ட வந்து வார்னர்லாம் இருக்காங்க. டேவிட் வார்னர் 9 ரன், கைல் மேயர்ஸ் டக்கு. இந்த கைல் மேயர்ஸ் ஒரு வாட்டி 4th இன்னிங்ஸ் டெஸ்ட் மேட்ச்சில் டபுள் 100 அடிச்சார் ஸ்ரீலங்காவில் போய். அப்புறம் ஹென்ரி கிளாசன் அவருக்கு இன்ட்ரடக்ஷன் தேவை உங்களுக்கு தெரியும். எஸ்ஆர்ஹெச் டமால் டிபில் அவர் தான் கேப்டன் டக்கு. இவங்களுக்கு கேப்டன் அவர் தான் சியாட்டல் ஆர்கஸ்க்கு. இந்த ரஜா அவரும் இருக்கார். இல்லை 4 ரன் தான் எடுக்க முடிஞ்சுது. உபைத் மக்காய் 3 ரன் தான். இந்த உபைத் மக்காய் வந்து 6 விக்கெட் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு எதிராக எடுத்துட்டார் 1 டே இன்டர்நேஷனல். லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் அவரும்.
வெஸ்ட் இண்டியன் பிளேயர். ஒன் சைடட் மேட்ச் தான். டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இவங்ககிட்ட. ஃப்ரைடே தான் டெக்ஸஸ் வர்சஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ. சான் ஃப்ரான்சிஸ்கோ சாதாரண டீம் இல்லைங்க, யூனிகான். சும்மா ஒன்றும் அங்கே டாப் ஆஃப் த டேபிளில் இல்லை. டிம் சைஃபர்ட் இருக்காரு, ஃபின் ஆலன், ஜேக் ஃப்ரேசர் இருக்காரு. யார் தெரியல, ஜேக் ஃப்ரேசர் டெல்லி கேபிட்டல் ஓப்பன் வந்து டபால் டீமில் அடிச்சிட்டு இருந்தார், அவர் தான். அப்புறம் கோரி அண்டர்சன் அவர் இருக்காரு. இந்த டிம் ஆலன் இருக்காரு, இந்த ஃபின் ஆலன் சான் ஃப்ரான்சிஸ்கோ இப்போ தான் போன வாரம் 151 ரன் அடித்தார் 51 பாலில் இதே லீகில். 19 சிக்ஸு. ஹோல் டோர்னமெண்ட்டே 19 சிக்ஸ் எடுக்க மாட்டாங்க சில டீம்லாம். இவர் ஒரே மேட்சில் 19 சிக்ஸ் 151. இவர் அவுட் பண்ணலன்னா இஸ் அ டேஞ்சரஸ் ஃபெலோ. ஃபேப் டுப்ளசி ஸ்கோர் தான் பண்ணல, எவ்வளோ கேப்டன்சி ரொம்ப நல்லா பண்ணுறாரு, அவர் நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். இப்போதைக்கு தான் கடற்கன்னு அப்டேட் பண்ணிட்டேன். குவாலிஃபை ஆகிடுவாங்க எப்படியோ பிளே ஆஃபுக்கு. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஆதரவு பொறுத்தா மற்ற டீமை பற்றி பேசணுமா இல்லையான்னு நான் முடிவு எடுக்கணும். ஏன்னா நிறைய ஒர்க் லோடு போடுறோம், அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை, வியூஸ் இல்லை, யூனோ. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்குது. கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க சூப்பர் தேங்க்ஸ்க்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் வந்து ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. இதை நான் முதலே சொல்லியிருக்கணும், கடைசியில் சொல்கிறேன் நான். எனிவே இதுதான் டெக்ஸஸ் 3 out of 3. பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.